சார் திமுகவுல கொஞ்ச காலமா பொன்முடிக்கு காலம் சரியில்ல அப்படின்னு சொல்றாங்க. அவர கொஞ்சம் கொஞ்சமா இறக்கிட்டே வராங்க. இப்போ பதவி பறிக்கப்பட்டதா இருக்கட்டும், அவருடைய கட்சி பொறுப்பு பறிக்கப்பட்டதா இருக்கட்டும், அதுக்கு பின்னணியில சில காரணம் இருக்கிறதா சொல்றாங்க. அந்த வகையில இப்போ விழுப்புரம் அவருடைய கோட்டையா இருந்துச்சு. அதையும் அவர்கிட்ட இருந்து கைப்பற்றக்கூடிய சூழல் இருக்கிறதா சொல்றாங்களே. இல்ல பொன்முடியை பொறுத்த வரைக்கும் பொன்முடி ஒரு பெரியார் தொண்டர், பகுத்தறிவாளர் கழக பேச்சாளர். அப்போ அவருக்கு திமுக தொடர்பே இல்லை. எப்போ அவர் திமுகவுக்கு வராருன்னா 80களில் 84 85 வாக்கில் திராவிடர் கழகத்திலிருந்து வெளியேற்றப்படுகிறார். ஏன் வெளியேற்றப்படுறாருன்னா, எந்த பகுத்தறிவாளர் கூட்டத்துக்கு போனாலும் போதை ஆசாமியாக இருப்பார். அளவுக்கு மீறிய போதை ஆசாமி. போதை ஆசாமியான தெய்வ சிகாமணியை, அவருடைய பேர் தெய்வ சிகாமணி, அவங்க அப்பா பேர் கந்தசாமி. அப்போது கேடி வாத்தியார்னு சொல்லுவாங்க. விழுப்புரத்தில் ஒரு 3000 ரூபா சம்பளம் வாங்குகிற ஒரு பேராசிரியர்.